ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான கருப்பு சுண்டல் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதலாவது நம்ம என்ன பொருள் அரைக்கணுமோ அதை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் ஹீட்டான உடனே நம்ம சின்ன வெங்காயம், சோம்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்தால் தான் அந்த குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பார்த்திங்களா, அது கூட 2-3 முந்திரி பருப்பு போடலாம். அப்போ ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கு தான் இந்த முந்திரி பருப்பு போடணும். இந்த கருப்பு சுண்டல் சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அடிக்கடி இதை பண்ணி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பார்த்திங்களா, கருப்பு சுண்டல் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது வெந்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆச்சு. இதை நம்ம ஆறினோடனே அரைச்சி எடுத்து ரெடியாக வைக்கலாம். இது கொஞ்சம் சுண்டல் தனியாக எடுத்து அரைச்சி வைக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளியும் அரைச்சி ரெடியாக வைப்போம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டு தாளிப்போம். வெந்தயம் நல்ல ஒரு டேஸ்ட், ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த குழம்புக்கு ஒரு நல்ல வித்தியாசமான மணத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி தான் வெந்தயம் போட்டு தாளிக்கிறேன். பார்த்திங்களா, கூட 2 வரமிளகா போட்டு 2 பிரியாணி இலை எல்லாம் நல்லா சூடாகி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சுண்டல் அந்த தண்ணியோடையே ஊற்றுவோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்களா, நல்லா கொதிக்குது. கொதித்த உடனே நம்ம இது கூட நம்ம வேக வச்சு அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீல் கொடுக்கும். பார்த்திங்களா, இது நம்ம வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி அரைச்சி வச்சதை தக்காளி போட்டதுக்கப்புறமா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போடுவோம். ஒவ்வொரு மசாலாவும் போட்டு முடித்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அந்த பச்சை வாசனை போய் அந்த குழம்பு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள், பார்த்திங்களா, எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள். இது எல்லாமே நம்ம வீட்டில் பொடி பண்ணது போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளே வெயிலில் காய வச்சு நல்லா பொடிச்சா. இது கரம் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு தேங்காவோட பால், நல்ல கெட்டியான ஒரு பால் புழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அது ஊற்றணும். நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்களா, தேங்காய் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே ஃபீல் நமக்கு கிடைக்கும். பார்த்திங்களா, நல்லா கொதிக்குது. கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சுண்டல் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் அரைச்சி வச்சதை போட்டுடலாம். இப்போ எல்லாம் கலந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். இப்போ லாஸ்ட்டில் நம்ம அந்த பால் ஆடை கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்களாம். பால் ஆடை எதுக்குன்னா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். நம்ம இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் போடும். அதே மாதிரி முந்திரி பருப்பு, பாலாடை இதெல்லாம் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி லாஸ்ட்டில் போட்டு
நம்ம ஆஃப் பண்ணி வச்சு சாப்பிட வேண்டியதான். இது சூடான இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.